ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். யோக்கியம் வர்றான், சொம்பெடுத்து உள்ளவை. அதுதான் இப்போ விஜய்க்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. விஜய் என்னமோ யோகியதை மாதிரி கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே கட்சி ஆரம்பித்து தான் பெரிய யோகியன்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுற்றி தமட்டம் படிச்சுட்டு தெரிஞ்சாங்க இல்லையா. இப்போ 2 நாளைக்கு முன்னால் கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு, நீ 2015-14 அந்த புலி படத்தில் வாங்கின பணத்துக்கு நீ வருமான வரி கட்டின்னு சொல்லி அன்றைக்கே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல. 1.5 கோடி ரூபாய் நீங்கள் வருமான வரி கட்டணும்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்கல்ல. நீங்கள் கட்டாமல் இதனால் வரல இழுக்கடிச்சிங்கல்ல. இப்போ எத்தனை வருஷம் இழுக்கடிச்சிட்டீங்க? இப்போ 2016 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நீங்கள் இழுக்கடிச்சிட்டீங்க. நீங்கள் 10 வருஷமாக கணக்கில் கேட்கல. இப்போ வந்து கேட்டால் நான் எப்படி கட்டுவேன்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் கேஸை போடுறீங்க. திருடன் என்னைக்குனாலும் திருடன் தான். அயோக்கியம் என்னைக்குனாலும் அயோக்கியம் தான். அன்றைக்கி பணம் கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கட்டிலே பல்வேறு சிட்டிங் உட்கார வச்சு பேசுகிறப்ப அவங்க வேண்டாம், கடைசியாக நீங்கள் ஒரு 50% கட்டுங்க, நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நீ என்னமோ தப்பு பண்ணாத யோகியது மாதிரி செஞ்சுட்டு உட்காந்துருக்கிற. ஊழலில் 1ஆம் நம்பர் முதலிடத்தில் இருக்கிறவனே விஜய் தான். இப்போ வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு விஜயினுடைய ஊழல். நீ அரசியலுக்கு வள்ளினா இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்காது. அரசியலுக்கு திமுகவை ஊழல்னு சொன்னேன், பாஜக பாசிசம்னு சொன்னேன். பாஜகவை பாசிசம் போட்டு உன்னோட ஜனநாயகனுக்கு பாயசம் ஊற்றி மூடி வச்சுட்டாங்க. இப்போ ஊழல் செய்கிறதுல 1ஆம் நம்பர் நீங்கள் தான். சரி, அப்போ 14 கட்சி ஆரம்பிக்கல, பின்னால் ஆரம்பிச்சிங்க. IRS வருமான வரித்துறையிலேருந்து ரிட்டையர் வருமான வரித்துறையிலேருந்து பதவி வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாங்களே அருண்ராஜ், அவங்க என்ன சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட, ஏங்க நாம் 1.5 கோடி ரூபா கட்டவனை கட்டித்தான் ஆகணுங்க. ஏன்னா அருண்ராஜ் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு வருமானத்துக்கு ரைடுக்கு வந்தால் தானே. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், வருமான வரி கட்ட வேண்டியதை கட்டிடலாமுங்க, கட்சிக்கு பின்னால் கட்ட வருங்கன்னு கூட இருக்கிறவங்க போய் நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கணும். கூட இருக்கிறவங்க பூரா 1ஆம் நம்பர் கேப் மாதிரிங்க. புஷியானது அவனும் அயோக்கியத ஊழல் பேர் வழி தான். அர்ஜுன் லாட்டரி சீட்டு, கள்ள லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில் விட்டு தமிழ்நாட்டில்னு விற்றுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் ஊழல்வாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு செங்கோட்டையன், நீங்கள் ஊழல் பண்ணாதானே திறத்தண்டனை வெட்டி வெளியே வந்தீங்க. நீங்கள் கட்டதும் இல்லாத ஜெயலலிதாவையும் ஜெயிலில் விட்டு அந்த மாதிரி ஒன்று போட்டீங்க. நீங்கள் இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஏதோ ஒரு மேடையில் அன்றைக்கி ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தில் மேடை ஏற்றி பேசுனாங்க. அதோட அவங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆடின காலும் சும்மா இருக்காதுங்கிறக்கு பழமொழி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 3ஆம் ஆண்டு கட்சியினுடைய துவக்க விழா நடத்துகிறீங்க. நீங்கள் கட்சியினுடைய துவக்கலால் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் சிறப்பாக பேசுகிறவங்க ஒவ்வொருத்தரும் கட்சி கொள்கைங்கிறான். அந்த முருகன் அடியை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீமதிங்கிறவங்க அப்படியே புகழ் உச்சாணிக்கு கொண்டு போய் வச்சாங்க. விஜய்னா என்னங்கிறதுக்கு புதுசாக டெஃபினேஷன் எழுதிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. விநாயகருக்கு நாயகர், அதுக்கு மேலே முன்னே இருக்கிற விநாயகர் என்னமோ டெஃபினேஷன் எழுதுனாங்க. அந்த மாதிரி உனக்கு வந்தவன் பூரா உனக்கு ஜாலரா தட்டிக்கிட்டே போயிட்டான். இப்போ ஆடின கால் சும்மா இருக்காதுங்கிறக்கு ஒரு உதாரணம் தான். மேடையில் அந்த வேல்முருகன் பாடின பாட்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போய் ஆடுறீங்க. நீங்கள் உங்களை நம்பி முதலமைச்சர் ஆக்கிட்டா மவுண்ட் ரோட்டில் காரில் போயிட்டு இருக்கிறப்ப எங்காலும் தப்பட்ட சாத்த ட்ரம் சட்டம் கேட்டுன்னு வச்சுக்கோங்க, காரை நிறுத்திட்டு போய் குத்தாட்டம் போட போயிடுவீங்க. நீங்கள் 41 பேர் கருவில் செத்ததுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா நீங்கள் அங்கே போய் குத்தாட்டம் போடுவீங்களா? நீங்கள் அந்த 41 பேர் செத்த தொலைச்சாச்சு. 41 பேர் செத்த குடும்பம் நாசமாக போச்சு. ஏதோ நீங்கள் 10-20 லட்சம் கொடுத்தீங்க இல்லையா, அந்த 20 லட்சம் கொடுத்ததுக்காக குடும்பம் வாழ்ந்துருமா? குடும்பத்தினுடைய பெரிய இழப்பு தான். இதில் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்துக்கு ஒருத்தர் இறந்தாங்கிறத சொல்லணும். இப்போ திண்டுக்கல்ல சுப்பிரமணியன் ஒருத்தர், திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் நிற்கிறாங்க. அப்போ மாயத்தாவை நிறுத்தியிருக்கிறப்ப கூட்டத்தில் வந்தவன் சுப்பிரமணியன் இறந்துட்டான். அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சரான பிற்பாடு கொடைக்கானலுக்கு வர்றார். கொடைக்கானலுக்கு யார், அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தை நீக்கறதுக்கு வர்றாங்க. அப்போது அங்கே யார் கலெக்டராக இருக்காங்கன்னு சொன்னால் சந்திரலேகாங்கிறவங்க தான் கலெக்டராக இருக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவங்ககிட்ட கூப்பிட்டு, இந்த திண்டுக்கல் சுப்பிரமணிய சம்சாரம் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு அம்மா குழந்தைய வச்சுட்டு நிற்கிது. எம்ஜிஆருடைய பிஏவெல்லாம் என்னம்மான்னு கேட்குறாங்க. அவர் தலைவரை பார்க்கணுன்னு சொல்கிறப்ப யாருன்னு சொல்ல, திண்டுக்கல் சுப்பிரமணியன்னு சொல்லுங்கிறாங்க. அப்போ உங்களை தாமா தேடிட்டு இருந்தார் தலைவர்னு போய் அங்கே போய் அவங்க பார்த்து அறிவும் பார்த்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு 12 வருஷமாக பண உதவியும் குடும்பத்துக்கு பொருளாதார உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கார அந்த கூட்டத்தில் இறக்குறப்போ நான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தேன்.
இந்த இந்த பையனை காமிக்கிறதுக்காக வேண்டி தான் நான் எம்ஜிஆரை பார்க்கறக்கு வந்தேன்னு சொல்லி சொல்கிறப்ப அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கலெக்டர் உட்பட ஐபிஎஸ் அதிகாரியோட மனம் நெகிழ்ந்து போனாங்க. அந்த மாதிரி நீங்கள் 41 பேர் செத்ததுக்கு என்ன பதில்னே இதுவரையிலும் கிடையாது. ஏதாவது ஒவ்வொரு கூட்டம் போடுறப்ப வந்து நீங்கள் அறிக்கை விட்டு 41 குடும்பத்துக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி அன்னைக்கோட தேடி வந்தீங்க. அங்கே மாவில் ஒருத்தர் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை கொடுத்து முட்டிக்கிட்டீங்க. எல்லோரும் போய் வாங்கினா ஒரே ஒரு பொம்பளை மட்டும் ரோசக்காரி, பணம் வேண்டாம் ஒன்று வேண்டாம், வீட்டுக்கு வந்து கருமாதிக்கு வராத நீ எங்கடா அங்கே போய் பணம் வாங்கன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கட்சியினுடைய யோகியது இருக்குது. இப்போது நீங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவராக யார் ஏற்றுக்கிட்டீங்க? நீங்கள் அம்பேத்கர் ஏற்றுக்கிட்டீங்க. அம்பேத்கர் வருமான வரியை ஏக்கின்னு சொல்லி சட்டத்தில் எழுதியிருக்கிறாரா? அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்துன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டவனுடைய தலைவனுடைய கொள்கையை ஒழுங்காக பின்பற்ற இருக்கக்கூடிய அது விஜய், நீங்கள் நாளைக்கு ஊழலில் ஆட்சி கொண்டு வர போகிறீங்களா? நீங்கள் இப்போ நீங்கள் வந்து அந்த அஞ்சலை அம்மாவை பற்றி நீங்கள் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் அஞ்சலை அம்மாள் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து கள்ளுக்கடை போராட்டம் அந்த காலத்தில் நடந்து பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிறப்ப கள்ளுக்கடை வேண்டான்னு சொல்லி மறியல் பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க. அதுக்கு முற்பாடு ஜான் கீழ்னு ஒரு ஆளுடைய சிலையை கொண்டுட்டு வந்து அங்கே 1857 சுதந்திர போராட்டத்தில் நிறைய பேர்த்த அடித்து கொண்டாங்கிறக்கா மவுண்ட் ரோடில் சிலையை வச்சாங்க. அந்த அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணாங்க? அந்த சிலையை போய் அடித்து உடைச்சாங்க. உடைச்சதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிற அஞ்சலி அம்மாள் கொள்கை என்ன பின்பற்றினீங்க? நீங்கள் சொல்கிற ஏதாவது கொள்கையில் மதுவிலக்கை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பீங்களா? இதுவரையிலும் மதுவிலக்கை பற்றி இதுவரை வாயவே திறக்கலை. கல்ல லாட்டரி சீட்டு ஆதம் வச்சுன்னு பக்கத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க நீங்கள். அதுக்கு இல்லாமல் மற்ற ஊழல் அண்ணா செங்கோட்டையிலும் ஊழல் பேர் தான் உள்ளே போயிட்டு வெளியே வந்தார். அப்போ நீங்கள் மட்டும் என்ன கட்சியில் புனிதனான மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் உங்களுக்கு ஜனநாயக பட பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த பாசிசம் பாயாசம்னு சொல்லி பேசுனீங்க இல்லையா? பாசிச பாயாச திமுகன்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ பாசிச பாஜக என்ன வந்துச்சு? உங்களை ஒரே அமுக்கி ஜனநாயகனை அப்படியே ஒரே அழுத்தி இந்த அடியில் தள்ளி விட்டுருச்சு. இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்து ஊழல் இதுவரையிலும் நீங்கள் செஞ்சாங்க, அது வெளியே தெரியல. இப்போ வெளியே வந்த பிற்பாடு நோண்டி நங்கு எடுத்தும் ஊழல்களை வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் இந்த 3ஆம் ஆண்டுக்கு வந்து ஒரு நெருக்க குத்தாட்டம் போட்டு முடிச்சிட்டீங்க நீங்கள். இப்போ அடுத்த தேர்தலுக்கு வந்து எல்லாத்துக்கும் விருப்ப மனு வாங்குறேன்னு சொல்லி போட்டு பனையூரில் போட்டீங்க நீங்கள். பனையூர் மக்கள் பூரா கொந்தளிச்சு போயிட்டான். பனையூர் மக்கள் பூரா ஆம்பளை பொம்பளைலாம் கொந்தளிச்சிட்டான். ஏன் கொந்தளிச்சான்? நீங்கள் வந்து 100 ரூபா கட்டினா போதும் விருப்ப மனுக்குன்னு சொன்னீங்க. ஒரு 10,000 பேர் வந்து எத்தனை நிமிஷத்தில் தீர்ந்து போச்சுன்னு உலக ரெக்கார்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதை வந்தவனால எத்தனை அட்ராசிட்டிஸ் பண்ண பனையூர் இருக்கக்கூடிய அந்த 10 வீதியிலையும் காரைக்கோட்டை நிறுத்திட்டு வெளியே எடுக்க முடியல, வர முடியல, போக முடியல, எல்லாம் போட்டால் வீட்டுக்கார் நட்டிக்க உங்களை தள்ளவும், நீங்கள் கொண்டு பேரிக்கார்டை நடுவாள வைக்கவும். ஒரு ரோட்டை குறுக்காட்டுறக்கு அரசாங்க அதிகாரி வந்து தான் செய்யணும். போலீஸ் செய்யலாம், இல்லை மாநகராட்சி செய்யணும். ஆனால் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு போய் ரோட்டை குறுக்காட்டுறீங்க. பொதுமக்கள் எப்படி வீட்டுக்கு போவான்? அதனால் அங்கே இருக்கிற பூரா போராடுங்கணும் இல்லையா? இந்த போராட்டம் தமிழகம் முழுக்க வெளிவந்தது. நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸு, நீங்கள் உங்கள் கட்சிக்கார மண்ணானிலையா வந்து விருப்ப மனு கொடுக்குற வந்தருடைய ரூட்டி தமிழ்நாடு முழுக்க பிரதிபலித்தது. அப்போ உங்கள் கட்சியினுடைய யோக்கியது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து அண்ட புழுக ஆகாச புழுக அட்ராசிட்டிஸு இவையெல்லாம் தான் தாவேக்கா முதற்றே உலகத்தை வச்சுக்கோணும். நீங்கள் வந்து திமுக குரலை போட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் உங்கள் கூட்டத்தில் வந்து திமுக ஒரு குரலை சொல்லிட்டு போனீங்களா? அந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு நீங்கள் ஊழல் பண்ணால் அநீதி, அராஜகம், ஊழல் இவையெல்லாம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உலகுன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அப்போ நீங்கள் அண்ட புழுக ஆகாச புழுக அட்ராசிட்டிஸு இவையெல்லாம் தான் தாவேக்கா முதற்றே உலகுன்னு ஏன் நாங்கள்லாம் சொல்லக்கூடாது? சொல்ல முடியும். நீங்கள் அத்தனை அளவுக்கு ரூட்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கையை சொல்லி கரெக்டாக நீங்கள் இதுவரை நடத்தியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கட்சி திறம்பட நடத்தணும்னு சொல்கிறா. அது நீங்கள் தான் விட கூட வந்து சேர்ந்தானுங்களே, எல்லாம் படித்தவன் சேர்ந்தான்னு வச்சுக்கிறீங்க. ஏன்னா IAS படித்தான், IAS படித்தான், அவன் தான் இவன் இருந்தான் அவன் இருந்தான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறீங்க நீங்கள். ஆனால் அவன் இருக்கிறவ பூரா ஏதாவது உங்களை முன்னுக்கு கூட்டுட்டு வர ஒரு வழி சொல்லியிருப்பானா? புஷி ஆனந்து, ஆதவர்ஜுனு, நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, ராஜ்மோகன் இவங்கெல்லாம் கூட வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அந்த செங்கோட்டையன், இப்போ நாஞ்சில் சம்பத்து இவங்களையெல்லாம் நீங்கள் கூட வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? உங்களை அவங்க உங்களை பார்க்குறது ரொம்ப ரேர். அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தா தானே அவங்க என்ன கட்சி நடத்துறதுக்கு வழிமுறை சொல்லி கொடுப்பாங்க.
வாயிலே பேசுகிறாரு. செங்கோட்டை வந்து சாதனை செம்மல், தமிழ்நாடு முழுக்க ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டுனாருன்னு. ஐயோ, அவரை வழிகாட்டுறதுக்குன்னு சொல்கிறபடி காக்கிறதுக்கு அவர் எங்கே நேர்லியாக பார்த்தா நீங்கள் பார்க்கறதே கிடையாது. அப்புறம் எங்கே போய் வழிகாட்டுவாங்க? 2026 விஜயனுடைய கட்சி எந்த அளவுக்குன்னா அப்படியே கழிஞ்சு போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பண்ணின கூத்தெல்லாம் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு 1 நம்பர் அயோக்கியன் ஊழல்வாதின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க நிலைமை என்னான்னு தெரிஞ்சிருச்சு. நல்ல வேளை இந்த தேர்தல் கமிஷன் ஒரு விசில் சின்னத்தை கொடுத்த முற்பாடு அதை வாயில் வச்சுட்டு புருன்னு அடிக்கிறாங்க. அதுக்கு ஒருத்த கேஸ் போடுவான் பாருங்கள். 10 பேர் ஒரு இடத்துல இருக்கிறப்ப வந்து நீங்கள் விசில் அடிக்கிறப்ப எங்களுக்கு காதடைக்குது, மாசு சுற்றுச்சூழல் கெடுதுன்னு சொல்லி போட்டு உங்களை பிரச்சனை பண்ணுறதுக்கு நீண்ட நாட்கள் இல்லை. ஒரு 500-300 பேர் வச்சுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு ரோட்டில் நின்றுட்டு இருந்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்க சும்மா இருக்க மாட்டான். இப்போ பனையூரில் நீங்கள் காரை நிறுத்திட்டு அட்ராசிட்டிஸ் பண்ணீங்க இல்லையா, அதான் ஒரு இடத்துல விசில் அடிச்சுட்டு போனீங்கன்னா அவனும் சும்மா இருக்க மாட்டான். நல்ல வேலை இந்த ஆட்டோ சின்னம் கொடுக்கல. ஆட்டோ சின்னம் கொடுத்துருந்தாங்க நாரி போயிருக்கும். ஆட்டோ சின்னம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் இந்த அணில் குஞ்செல்லாம் தான் ஆட்டாவை எடுத்துக்கிட்டு ரோடு ஊரா ரவுண்ட் அடித்து ஆட்டாவை அக்கு வேற ஆணி வேற பிஞ்சு போகிறதையும் விடாது. ஏதோ விசிலுங்காட்டி கடையில் போய் ஒரு 2 ரூபாய்க்கு விசிலை வாங்கி வாயில் வச்சுட்டு புருன்னு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதுக்கும் ஒரு நாளைக்கு தடை நிச்சயமாக வரும். ஒரு 5 பேர் ஒரு இடத்துல சேர்ந்து விசில் அடித்தா பக்கத்தில் இருக்கிறவட பாதிக்குன்னு சொல்லி பிரச்சனை கண்டிப்பாக பண்ணத்தான் போகிறாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு உங்களுக்கு போடத்தான் போகும். விசிலை தாறுமாறாக அடிக்கக்கூடாது. மக்கள் கூடுகின்ற இடத்துல நீங்கள் போய் விசில் அடிச்சுட்டு ஊருக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நீங்கள் பண்ணுற அணில் குஞ்சு பண்ணுற அட்ராசிட்டிஸுக்கு தேர்தல் ஆணையம் நிச்சயமாக விசிலை வாயில் வச்சு அடிக்கிறதுக்கு தடை போடும். விசில் சின்னத்தை காமிக்கலாம். இந்த மடக்கு ஊதிய விசில் சின்னத்தை எடுத்து கையில் காமிக்கல, சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு. வாயில் விசில் அடின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் இந்த இடத்துல கிடையாது. நீங்கள் விசில் அடிச்சுட்டு தெரியுறீங்க. தேர்தல் கமிஷனுக்கு ஒருத்தர் பெட்டிஷன் கொடுப்பான் பாருங்க. தேர்தல் கமிஷனுக்கு பொதுமக்கள் எப்படி பனையூரில் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி விசிலை கண்ணில் தான் காமிக்கணும் மொழியா, வாயில் வச்சு அடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவான். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லு, விசில் அடிக்காமல் விசில் சின்னத்தை கையில் காமிச்சா ஓட்டு கேட்கணும், விசில் அடித்தா கட்சி அதோட முடிஞ்சுக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் நிச்சயமாக வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.